சூர்யா வெர்சஸ் ரஜினி அப்படின்ற அளவுல பேச ஆரம்பிச்சாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா கங்குவா வெர்சஸ் வேட்டையன். ரெண்டு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. பயங்கரமான ஒரு கிளாஸா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கங்குவா பின்வாங்க போகுது அப்படின்ற அப்டேட் வந்துகிட்டு இருந்தது. ஒருவேளை கங்குவா பின்வாங்கினா எப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். நடிகர் சூர்யாவோட பிரம்மாண்டமான படமான கங்குவா படத்தை இயக்கி இருக்காரு இயக்குனர் சிவா. தொடர்ந்து கமர்ஷியல் படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த சிவாவை பொறுத்தளவுக்கு என்னால மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்காரு. கங்குவா படத்தோட டீசர் வெளியாகி ரசிகர்கள் அதிகமா கவர்ந்திருக்கு. வரக்கூடிய அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தான் அதே தினத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆகி இருக்கு அப்படிங்கறத வேட்டையன் படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க. இதையடுத்து தான் அந்த ரேஸ்ல இருந்து கங்குவா படம் பின்வாங்க உள்ளதா தகவல்கள் வெளியானது. நடிகர் சூர்யா இயக்குனர் சிவா கூட்டணியில பிரம்மாண்டமா உருவாகி இருக்க படம் தான் கங்குவா. வரலாற்று பின்னணியில ரொம்ப பிரம்மாண்டமா உருவாக்கி இருக்காங்க. தொடர்ந்து ரிலீஸ் டேட் ஆனது தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில தான் அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படமானது சர்வதேச அளவுல திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா அதே நாள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அறிவிச்சாங்க வேட்டையன் படக்குழு. இதனால கங்குவா திரைப்படமும் வேட்டையன் திரைப்படமும் நேருக்கு நேரா மோத உள்ளத பல்வேறு திரையுலகினரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பத்தி சோசியல் மீடியாஸ்லயுமே ஃபேன்ஸ் பயங்கரமா மோதிக்கிட்டு இருந்தாங்க. தமிழகத்துல மொத்தமா 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இருக்கு. ஒரே கட்டமா அதிகமான தியேட்டர்கள்ல பிரம்மாண்டமா படத்தை ரிலீஸ் செய்யறதுக்கு தான் தயாரிப்பாளர்கள் விரும்புறாங்க. இதனாலதான் சில தினங்கள்லயே படத்தோட வசூலை தாறுமாறா உயர்த்த முடியும். எல்லா தரப்பு ரசிகர்களையுமே ஒரே படத்தை பார்க்க வைக்கிறதன் மூலமா தான் வசூல் சாதனை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியும் தயாரிப்பாளர்கள் தரப்புல தெரிவிக்கிறாங்க. இப்பெல்லாம் அதிகமான பொருட்செலவில் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த மாதிரி சோலோவா ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் சில தினங்களிலேயே லாபத்தை ஈட்ட முடியும் அப்படின்ற கணிப்பை தனஞ்சயன் உள்ளிட்ட பல்வேறு தயாரிப்பாளர்களும் முன்னாடியே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. வேட்டையன் மற்றும் கங்குவா திரைப்படங்கள் அக்டோபர் 10ஆம் தேதி ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த ரேஸ்ல இருந்து ஏதாவது ஒரு படம் பின்வாங்கணும், அப்பதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில அந்த ஒரு முடிவை கங்குவா படக்குள்ள எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து பின்வாங்கி இருக்காங்க. இந்த படமானது நவம்பர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை பத்தின அறிவிப்பை கங்குவா படக்குழு விரைவில் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். வரலாற்று பின்னணியில கொடைக்கானல்ல அடர்ந்த காட்டுப்பகுதியில உட்பட பல இடங்கள்ல கங்குவா ஷூட்டிங் ஆனது மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்த படத்தை தமிழகத்துல 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குல ரிலீஸ் செஞ்சா மட்டும்தான் நல்ல ஓபனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு சார்பா தெரிவிச்சிருக்காங்க. இதனால இந்த படமானது அக்டோபர் 10ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமான வேட்டையன் படத்தோட மோதாம நவம்பர் 15ஆம் தேதி சோலோவா வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. சரி, ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வேட்டையன் படத்தோட மோதாம சோலோவா ரிலீஸ் செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கங்குவா படக்குழு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை